வி. பாரதியனின் சிரித்தது யார் 1961 விகடனில் வெளிவந்தது. வெளியே ஹார்ன் அடிக்கும் சப்தம் கேட்டு கையில் இருந்த காப்பி தம்ளரை அப்படியே மேஜை மீது வைத்துவிட்டு ஒருவர் கிளம்பினார். பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர், சார் ஏன் பறக்கறீங்க? பஸ் புறப்பட டிரைவர் வேண்டாமா? இதோ அவர் எதிரே உட்கார்ந்திருக்கிறாரே, காப்பியை குடித்து விட்டு போங்க என்றார் சிரித்துவிட்டு. டிரைவர் தங்கவேலுவுக்கு இரண்டாம் அவர் பேச்சு இன்பத்தை கொடுத்தது. கண்டக்டர் கண்ணன் எப்போதுமே இப்படித்தான். நிறுத்தாமல் 5 நிமிஷம் ஹார்ன் அடித்து பிரயாணிகளை கதிகலங்க அடித்து விடுவான். அவசரத்தில் தெளிவாக சிந்திக்க முடியாமல் பல அவஸ்தைகளுக்கு அவர்கள் உள்ளாவதில் ஆச்சரியம் ஏது? தங்கவேலு மகிழ்ச்சியுடன், ஐயா சொன்னது ரொம்ப சரி. கையில எடுத்த காப்பியை குடிக்க விடாம பயத்தை உண்டாக்கி விட்டானே கண்டக்டர், ரொம்ப பொல்லாத பயலுங்க அவன் என்று கூறினான் அவரிடம். பஸ் புறப்படும் போது டிரைவர் தங்கவேலு தனக்கு அருகாமையில் முன்பக்கத்திலே அமைந்திருந்த இருவர் உட்காரும் இடத்தை கவனித்தான். அதில் ஹோட்டலிலே பேசிய மனிதர் உட்கார்ந்திருந்தார். பஸ்ஸை செலுத்தி கொண்டே அவரிடம் பேசத் தொடங்கினான். அவர் காத்திருந்தவர் போல வழிநெடுக நிறைய பேசிக்கொண்டே வந்தார். தெய்வ சகாயம், ஆம், அவரது பெயர்தான். வாழ்விலே பல அல்லல்களுக்கு இலக்கானவர். அவர் பட்ட துன்பங்கள் வைரக்கல்லுக்கு பட்டை தீட்டுவது போல அவரது தூய உள்ளத்தின் குண விசேஷங்களை இன்னமும் மேன்மை உடையவனாக மாற்ற உதவி வந்தன. பொறுமையின் இருப்பிடமாய் வாழ்ந்த அவர் வருமானத்தை நம்பி உடன் பிறந்தவர்கள் 4வரும் பெற்றோரும் ஜீவனம் நடத்தினர். போதாததற்கு அன்னையின் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டார் தெய்வசகாயம். குடும்பத்திலே ஒரு நபர் கூடியது மட்டுமல்ல, 2வது நபர் ஒருவருக்கும் வரவேற்புக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய நிலை தோன்றிவிட்டது. குழந்தையம்மாள் தெய்வத்தின் மனைவிதான். கணவனிடம் பல தடவை அங்கலாய்த்து கொண்டாள். குடிக்கிற கூழிலே பங்குக்கு இன்னொரு குழந்தையா என்பதாக. ஈசன் அருள் எப்படி நடக்கிறதோ நடக்கட்டும் என்று வேதாந்தமாக பேசினார். இடையிலே ஏற்பட்ட கோளாறு இன்னல்களை பெருக்கியது. குழந்தையம்மாள் கருவுற்ற 3ஆம் மாதம் ஏற்பட்ட தொல்லை அது. தெய்வசகாயம் ஜில்லா போர்டு பள்ளி ஒன்றிலே 4ஆம் வகுப்பு உபாத்தியாயர். போர்டார் விரும்பினால் வேறு ஊருக்கு மாற்ற முடியும் என்னும் நிபந்தனையின் பேரிலேதான் வேலைக்கு எடுத்து கொள்ளப்பட்டவர் அவர். 4 வருடமாக இல்லாமல் திடீரென்று 80 மைல் அப்பால் உள்ள கிராமத்துக்கு அவரை மாற்றிவிட்டனர். மாற்றல் செய்தி அவரிடம் அறிவிக்கப்பட்ட போது தெய்வம் அசந்து போனார். போக வேண்டிய ஊரிலே வசதிகள் குறைவு, வீடு பிடிப்பதே சிரமம். மேலும் உள்ளூரில் உள்ள கடன்களுக்கு பதில் சொல்லிவிட்டுத்தான் குடும்பத்தை கிளப்பிக்கொண்டு அங்கிருந்து போக முடியும். குழந்தை பேறு சமயத்தில் புதிய கிராமத்திலே உதவி பெற வசதி மிகவும் குறைவு என்பதையும் அறிந்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளான பெரிய மனிதர்களே அணுகினார் தெய்வம். அழாக்குறையாக மாற்றலை ரத்து செய்ய வேண்டி கொண்டார். அவரது வேண்டுதல்களுக்கு செவிமடுக்க யாரும் காணோம். தெய்வ சகாயத்திற்கு கூடுமான வரையில் உதவி செய்ய புதிய இடத்து அதிகாரிகளுக்கு வேண்டுமானால் கடிதம் எழுதி தருவதாக கூறினார்கள் எல்லோரும். ஆனால் போர்டார் செய்த தீர்மானத்தை மாற்ற தயாராக இல்லை. குழந்தையம்மாளையும் வயது முதிர்ந்த தாயாரையும் உடன் பிறந்த இளையோரையும் விட்டுவிட்டு பிரிந்து தனியே புது ஊருக்கு சென்றார் தெய்வம். கூடுமான வரையில் சிக்கனம் பிடித்து மாதம் 40 ரூபாய் மற்றவர்கள் வாழ அனுப்பி வந்தார். அவரது நல்ல காலம்தான். 4 பிள்ளைகளுக்கு மாலையிலே தனியாக படிப்பு சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு கிடைத்தது. அதன் பயனாக மாதம் 15 ரூபாய் கிடைத்தது. தெய்வம் 6 மாதத்திலே சேர்த்து வைத்திருந்த 75 ரூபாய் அலாதியாக இருந்தது. வீட்டிற்கு அது பற்றி அவர் எழுதவில்லை. பள்ளியை கோடை விடுமுறைக்காக மூடிவிட்டார்கள். விடுமுறை நாட்களை குடும்பத்தாருடன் கழிக்க குழந்தையம்மாள் பெறப்போகிற தனது பிள்ளை குழந்தையை கொஞ்ச ஏதேதோ கனவுகள் கண்டவராக உவமை கூற முடியாத ஒரு மனக்களிப்புடன் தெய்வ சகாயம் தனது ஊரை நோக்கி அன்று பஸ்ஸிலே போய்க் கொண்டிருந்தார். தங்கவேலு பஸ்ஸை செலுத்தி கொண்டே தெய்வம் கூறிய தனது சரிதை முழுவதையும் கேட்டுக்கொண்டிருந்தான். மனம் விட்டு பேசிய தெய்வ சகாயத்தை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவரது தனிப்பட்ட வாழ்க்கையின் இரகசியங்கள் அவை என்று சொல்லிக் கொள்ளவில்லை தெய்வம். துவங்கும் போதே உள்ளத்தின் கண் மிகுந்த துன்பங்களுக்கு ஆளாகி வாழ்பவர்கள்தான் பெருவாரியான மக்கள், அவர்களிலே நானும் ஒருவன் என தனது கஷ்டங்களை சர்வ சாதாரணமாக கருதுபவராக அவர் பேசியது தங்கவேலனது உள்ளத்திலே அவர் மீது மிகுந்த அன்பை உண்டாக்கியிருந்தது. தங்கவேலு தன்னை பற்றி அவரிடம் சொல்லிக் கொண்டு வரும்போதுதான் அந்த எதிர்பாராத நிகழ்ச்சி நடந்தது. அவர்கள் கிழக்கு நோக்கி போய்க் கொண்டிருந்தனர். சாலையிலே தெற்கிலிருந்து வந்து அந்த சாலையிலே முடிவு கண்ட தெருவிலே மிகுந்த வேகத்தில் ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது.
லாரி வருவதைக் கண்டு ஹார்ன் பலமுறை அடுத்து பஸ்ஸின் வருகையை தங்கவேலு தெரிவித்தான். தனது வேகத்தை கூட 35 மைலிலிருந்து 25க்கு குறைத்து விட்டான். லாரி திரும்பப் போகிற திசை தெரியவில்லை. அல்லாமலும் லாரியை ஓட்டி வந்தவன் பஸ்ஸின் வருகையை சற்றும் கவனியாதவன் போலவே லாரியை ஓட்டி வந்து வலப்புறம் திருப்பினான். லாரி திரும்புகிற சமயத்திற்கு மிக அருகாமையிலேயே போய்கொண்டிருந்தது தங்கவேலு ஓட்டிய பஸ். சட்டென அவன் பஸ்ஸை இடதுபுறம் முடித்து திருப்பி மறுபடி வலப்புறம் நேராக திருப்பி ஓட்டாவிடில் லாரி பஸ்ஸின் மீது மோதிவிடும் என்பது அவனுக்கு தெளிவாகிவிட்டது. லாரி மோதினால் அநேகமாக பஸ்ஸில் இருந்த 35 பேரில் 15 பேராவது இறந்து விடுவார்கள். மற்றவர்களை காப்பாற்றுகிற முயற்சியிலே பஸ்ஸின் போக்கை கட்டுப்படுத்தும் செலுத்தும் வளையத்தை திருப்ப விரும்பினான் தங்கவேலு. அதே சமயத்தில் மிக அருகே வந்துவிட்ட லாரியைக் கண்டு நடுங்கிய பிரயாணிகள் பலர் என்ன விபரீதம் நிகழுமோ என பயந்து ஹோவென கூக்குரலிட்டு விட்டனர். மனதுக்குள்ளேயே லாரியை ஓட்டி வந்தவனை சபித்து கொண்டே இடதுபுறம் முடித்து திருப்பினான். அவ்வளவுதான். மறுகணம் அவனால் வலப்புறம் பஸ்ஸின் ஓட்டத்தை திருப்ப முடியவில்லை. அந்த முயற்சியில் அவன் ஈடுபட்டு கொண்டிருந்த போதே தெருவோரமாக இருந்த பெரிய மரத்தின் மீது பஸ் மோதிவிட்டது. மோதியதோடல்லாமல் தடம்புரண்டு அருகில் இருந்த பள்ளத்தில் சாய்ந்து விழுந்து நின்றது. சட்டென இன்ஜின் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு வெளியே குதித்து விட்டான் தங்கவேலு. அவன் அவயவங்கள் நினைவோடு இணைபடாமல் தனியே இயங்கின. தெய்வ சகாயத்தின் முகமெல்லாம் முன்பக்கத்து கண்ணாடி நொறுங்கி ஏறியது. மண்டையில் நல்ல அடி, இரத்தம் கொட்டியது. பல பிரயாணிகளுக்கு அடிபட்டிருந்தது. ஒரே கூச்சலும் அழுகையும் கூடின. லாரியின் நம்பரை பார்த்து விட்டான் தங்கவேலு. தனது டைரியில் குறித்து கொண்டான். விபத்து நடந்ததை பார்த்துவிட்டு லாரிக்காரன் நிறுத்தாமல் ஓட்டிச் சென்று விட்டான். தங்கவேலு தெய்வ சகாயத்தை நெருங்கி பஸ்ஸின் முன்பாகத்திலிருந்து விடுவித்து வெளியே இழுத்தான். அவர் பிழைப்பாரென்றே தோன்றவில்லை. நினைவு போகாமல் இருந்ததே பெரும் ஆச்சரியம். ரத்தம் வழிந்த கைகளுடன் போட்டிருந்த பழைய கோட்டின் உட்பக்கத்து பையிலிருந்து பணத்தை வெளியே எடுத்தார் தெய்வம். தங்கவேலு கையிலே கொடுத்தார். நாக்குழற, டிரைவர் ஐயா, இப்படியும் இந்த பணத்தை வீட்டில் சேர்த்துடுங்க. விலாசம்தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே. வடக்கு வீதியில் 7வது வீடு தான். குழந்தைக்கு இந்நேரம் புள்ள பிறந்திருக்கும். அவளோட உடம்புக்கு பால் கீழ் வாங்கி சாப்பிட சொல்லுங்க என கூறிக்கொண்டே முடிக்கும் முன்னால் தெய்வம் மயங்கி விட்டார். தங்கவேலுவுக்கு தான் அங்கிருந்து உடனே புறப்படாவிடில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தில் பின்னர் தப்பிச் செல்ல முடியாது என தோன்றியது. மற்றவர்களை பற்றியோ அல்லது மயங்கிவிட்ட தெய்வத்தை பற்றியோ அவன் சிறிதும் கவலைப்படவில்லை. தன் கையிலே வாங்கிவிட்ட இரத்தக்கரை படிந்த 7 10 ரூபாய் நோட்டுகளும் ஒரு 5 ரூபாய் நோட்டும் முதலில் சேர வேண்டிய இடத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அங்கிருந்து 5 மைல்கள் தான் ஊர். அவன் கிளம்பினான் ஓட்டத்திலே. தன்னை அறியாமல் ஒரு அபரிமிதமான சக்தி தன்னுள் வேலை செய்வதை உணர்ந்து கொண்டே ஓடினான். பார்த்து கொண்டிருந்த பிரயாணிகள் டிரைவர் தப்புவதற்காக போலீசிடம் அகப்படாமல் இருக்கவே ஓடுகிறான் என்று நினைத்தனர். தங்கவேலு தெய்வ சகாயத்தின் வீட்டை அடையும் போது அங்கு ஒரே ரகளையாக இருந்தது. குழந்தை அம்மாள் வலி எடுத்து துடித்து கொண்டிருந்தாள். வந்திருந்த மருத்துவக் கிழவி நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததால் டாக்டர் ஒருவரை அழைத்து வருவது உசிதம் என கூறிவிட்டாள். தெய்வத்தின் தந்தை டாக்டரை அழைத்து வந்தால் கொடுக்க பணம் வேண்டும் என்கிற கவலையில் நடப்பது நடக்கட்டும் என அயர்ந்து திண்ணையில் உட்கார்ந்திருந்தார். தெய்வத்தின் தங்கைகளில் ஒருத்தி தந்தையை எப்படியாவது டாக்டரை அழைத்து வருமாறு தூண்டிக் கொண்டிருந்தாள். தங்கவேலு வழியிலேயே தெய்வத்தின் வீட்டில் உள்ளோரிடம் நிலைமையை மெதுவாக விவரிக்க தீர்மானித்திருந்தான். தான் தெய்வத்தின் நண்பன் என்று சென்றவுடன் திண்ணையில் இருந்த பெரியவரிடம் கூறினான். அவர் உடனேயே குழந்தையம்மாள் நிலையை சொல்லிவிட்டார். அங்கிருந்து டாக்டருக்கு ஓடினான் தங்கவேலு. டாக்டர் வந்து ஊசி போட்டு மாத்திரைகள் கொடுத்து ஏதேதோ செய்தார். 30 ரூபாய் பணமும் 3 மணி நேரங்களும் மறைந்தன. குழந்தையம்மாள் ஒரு பிள்ளைக்கு தாயாகிவிட்டாள். அதுவரை பெரியவரிடம் ஒன்றும் சொல்லாமல் அடக்கி வைத்த வேகம் தளர்ந்தது. விவரத்தை சொன்னான் தங்கவேலு. அநேகமாக தெய்வம் இறந்திருப்பார் என்பதையும் கூறிவிட்டான். அவன் அதுவரையில் செய்த உதவி பெரியவருக்கு அவன் மீது ஆத்திரம் வராதபடி செய்துவிட்டது. அவன் சொன்ன முறையும் கூட அதற்கு காரணம்தான். பிறக்கும் போதே அப்பனை உருட்டி கொண்டு பிறந்திருக்கிறதா பிள்ளை என்று அங்கலாய்த்தார் அவர். மற்றவர்களிடம் சொன்னால் கதிகலங்கி போய்விடுவார்கள் என்றோ இல்லை பாசம் விரட்டிய வேகமோ உடனே பெரியவர் திண்ணையிலிருந்து இறங்கி தெருவிலே விபத்து நடந்த இடத்துக்கு வேகமாக நடந்தார்.
அவர் மடியிலே மீதமிருந்த பணம் வேதனையை பெருக்கிக் கொண்டிருந்தது. தங்கவேலு தனது கடமையை முடித்துவிட்ட திருப்தியுடன் போலீஸை சரண் புகுந்தான். விபத்து விவரங்களை கொடுத்தான். அவனை கைது செய்து லாக்கப்பிலே வைத்தனர். மறுநாள் பத்திரிகையிலே விபத்தை பற்றிய விவரங்கள் வந்தன. ஒருவர் இறந்துவிட்ட செய்தியை போலீஸ்காரர் ஒருவர் கூறிய போது தங்கவேலு தெய்வ சகாயத்தின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்து கொண்டார். கண்ணை மூடி திறந்து பார்த்தால் சட்டென்று காலண்டரிலே 10 தேதி மாறிவிட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது 10 நாட்கள் மறைந்த மாயம். தங்கவேலன் ஒற்றைக்கட்டை. வேறு ஊரில் இருந்த தாய்க்கு தன்னை பற்றி அவன் தகவலே கொடுக்கவில்லை. அவள் பெண் வீட்டிலே நிம்மதியாக இருந்தாள். அதனால் அன்று வரை அவனுக்கு வெளியிலிருந்து ஒரு தகவலும் வரவில்லை. நீதிமன்றத்திலே 10 நாள் ரிமாண்டுக்கு பின்னர் அன்று விசாரணை தொடங்கியது. லாரி டிரைவர் தான் விபத்துக்கு காரணம் என்று கூற பல பிரயாணிகள் சாட்சிக்கு வந்திருந்தனர். விபத்தின் போது இறந்தவர்களில் ஒரு கிழவி ஒருத்தி. அதுவும் அதிர்ச்சியிலே இறந்து விட்டாள். தெய்வ சகாயம் பிழைத்து விட்டார். உடனடியாக கிடைத்த வைத்திய உதவி, வைரம் பாய்ந்த அவர் உடலின் தெம்பு ஆகியவற்றால் தங்கவேலுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. பல கட்டுகளுடன் தெய்வ சகாயம் அங்கே வந்தார். அவர் சாட்சியத்தின் பயனாக தண்டனை ஏதுமில்லாமல் தங்கவேலு விடுதலை பெற்றான். அன்று இரவு தெய்வத்தின் வீட்டிலே தங்கவேலுவுக்கு விருந்து நடந்தது. அப்போது நடந்த பேச்சிலே தனது தங்கையை தங்கவேலு மணந்து கொள்ள வேண்டும் என்று தெய்வம் வேண்டிக் கொண்டார். அவன் ஒப்புக்கொண்டான். அவன் திரும்பி பார்த்தபோது பக்கத்திலே பாயில் கிடந்த குழந்தை அம்மாளின் பிள்ளை குழந்தை அவனை பார்த்து தன் பொக்கை வாயை காட்டி சிரித்தது.